லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஒரு நல்லா வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஓகே, நீங்கள் இந்த இதில் செய்வீங்க இண்டக்ஷன் ஸ்டவ்வில். பரோட்டாவுக்கு ரெண்டுமே ஆக்குபைட் ஆயிடுச்சு, அதனால இதுதான் கிடச்சிது. அதனால் ஸோ எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா, இது பேர் கல்பாசி, இது சீரகம், சோம்பு, அப்புறம் ஏலக்காய், பட்டை, இது பேர் அன்னாசி பூ, இது முந்திரி லைட்டாக வச்சுங்க, இது பிரியாணி இலை. ஓகே, இது எல்லாமே போட்டால் வணக்கம். நிமிஷம், அதுக்கு என்ன கரண்ட்? பட்டை, பிரியாணி இலை அப்படியே போடுங்க. ஏலக்காய் இதெல்லாம் தான் குக் ஆக லேட் ஆகும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு போடணும். லைட்டாக இதை வச்சு லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ரெண்டு மிளகா தூக்கிட்டு போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கருவேப்பிலை போட்டுக்கோம். ஸோ நல்லா வதங்கணும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் போடணும், நிறைய பேர் இருக்கும். அப்படியா? அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இன்க்ரீஸ். எனக்கு ஃபோன் வந்துடுச்சு, நீங்கள் பேசிட்டு வந்துடுறேன். கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? இது டொமேட்டோ தக்காளி போடணுமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நல்லா வதங்கிடுச்சு ப்ரௌனிஷாக. ஸோ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்னதாக 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 கிலோ சிக்கனுக்கு. தக்காளியை போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்தா பரோட்டா வாவ். லைட்டாக சால்ட் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதங்கும். சால்ட் ஆட் பண்ணிட்டா சீக்கிரம் வதங்கிடும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. வாவ். ஓகே, இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், போதும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கரம் மசாலா, அது ஒரு 2 போடுங்க. நல்லாவே கரம் மசாலா 2 டீஸ்பூன். இன்னும் கூட கொஞ்சம் போடலாமே. ஓகே, சிக்கன் மசாலா. அப்புறம் அதுதான் நம்ம மெயின் மேட்ரு, சக்தி சிக்கன் மசாலா வேறு இருக்கும். பத்தாதா? கண்டிப்பாக பத்தாது. சரி, போதும். மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்பீடாக வச்சு போட்டு பாருங்க. இது அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு 2 இது என்ன பண்ணணும்? கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, சிக்கனை நல்லா கழுவிடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
டச் சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம் நாங்கள். ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்கு சிக்கன் ஆட் பண்ணிட்டு மசாலாவோட நல்லா சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணலாம். வா, கலரே ஆசமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அதை நான் ஃபைனலில் சொல்கிறேன். நாங்கள் தான் சொல்லணும், நீங்கள் செஞ்சு நாங்கள் தான். கண்டிப்பாக நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் ஒரு நல்ல பதிலாக சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். என்ன வருதா? வாவ், ரெயின், பரோட்டா, சிக்கன், வாட் அ காம்பினேஷன். தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு போட்டு விசில் வச்சா தட்ஸ் இட். ஓகே, இப்போ ஸ்டார்ட். இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் வெங்காயம் மட்டும் போட்டு லைட்டாக அரைச்சிக்குவோம். உள்ள போட்டுருவோம். ஒரு நிமிஷம். நம்ம கல்யாணத்துல எடுத்தது அப்படிங்களா? தண்ணி ஊற்றி அரைச்சி. ஓகே, போச்சு அடி பிடிக்குது. போச்சு, என் டிஷ் அடி பிடிக்குது. ஸ்டார்ட் பண்ணியா? ஓகே, இது அதான் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், வாய்ஸ் ஓவரே எங்கள் கொண்டாடி கொடுப்பாங்க. மிக்ஸ் பண்ணுங்க, நல்லா கழுவி ஊற்றிடுங்க. நீங்கள் யாரும் எங்களை கழுவி ஊற்றுவாங்க. ஓகே, இது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தண்ணி பத்தாது, தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி இன்னும் ஊற்றல, தண்ணி ஊற்றுங்க. எவ்வளோ அளவெல்லாம் வேண்டியது இல்லையா? ஊற்றுங்க, ஏன் கம்மி பண்ணுற? போதுமா? ஃபுல்லாக ஊற்றுங்க பாபா. வீடியோ எடுத்துடல. ஆக்சுவலாக அந்த இவங்க இது மாதிரி போட்டால் ரொம்ப ஈஸி தான். அந்த இதில் உப்பு போட்டுருங்க, அடிச்சா போதும், இங்கே அது ரொம்ப ஈஸியாக போதும். இருக்கா. இன்னும் கொஞ்சம் வேணா மேலே எண்ணெய் ஊற்றிட்டியாம்மா? உப்பு மட்டும் போடணும். உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சா இதெல்லாம் மறுபடியும் சிக்கன் சால்னா ரெடி. ஓகே, போடுங்க. உப்பு நம்ம ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கணும். ஓகேவா? எனக்கு வயிறு வேறு ஃபுல்லாக இருக்கும், தோசை வேறு இப்போ தான் சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாக இருக்காது. சூப்பர். ஆமாங்க, நான் 5 மணிக்கு சாப்பிட்டேன். நாங்கள் தான் மதியமே சொன்னோங்களா. டேஸ்ட் பாருங்க. அது ஒரு முட்டை இது கலக்கி போடுறதுக்கு முட்டை வாங்கிட்டு வராங்க. என்ன பத்தலை, காரம்லாம் இருக்கா? எல்லாமே ஓகே, இப்படியே சாப்பிடலாம். இங்கே அச்சோ, இதெல்லாம் தெரியாம எடுத்துட்டு இங்கே வர கறிக்கிட்ட சொன்ன மாதிரி
வச்சுட்டேனா கருகின பரோட்டா குமாருக்கே போகணும். போதுங்க, மூடி வச்சிருங்க பாவா. இதான் இருக்கு, நான் லேசா பண்றனால இதா இருக்கு. இது டேஸ்ட் பாருங்க. அனிதா கையில் கொஞ்சம் ஊற்றுங்க. அம்மா வெந்தது போதுமாம்மா? இது போதும். இந்த சைடு தேங்காய் நிறையா இது இருக்கா? என்ன கருகி இருக்கா? ஓகே, மூடி வச்சு ஒரு 4 விசில் இருக்கும். சரிடா போட்டோ. எத்தனை விசில் விடணும்? ஒரு 4 விசில் விட்டு. வாவ், இது கொத்தமல்லி போட்டா பாவா ஆன் பண்ணி விடுங்க, கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இங்கே தான் டேஸ்ட் பாருங்க. வேற லெவலு, சீரியஸாக வேற லெவலு. சூப்பராக இருக்குண்ணா குமார், டேஸ்ட் பாரு. அம்மா இது நீ பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கு. எனக்கு வந்துச்சு, அது இல்லை. கொத்தமல்லி தழை வேணா போட்டுருங்க. போட போகிறேன். பரோட்டா போட்டிங்களா? பரோட்டா ஐயோ உள்ள வச்சுக்கா. ஓகே, இது காட்டுறேன். வாவ். உங்களோட டேஸ்டி சாம்பார்.